Can we invest in Tata Gold ETF or any alternative, please? Index fund is good or not for wealth accumulation for students அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 2 கேள்விகளாக விஷ்ணு தேவராஜன் சார் கேட்டிருக்காங்க. டாடா கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா, கோல்டு இடிஎஃப்பை பொறுத்தளவு எல்லா கம்பெனிஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை கோல்டில் சின்ன சின்ன யூனிட்ஸாக அவங்க வாங்கி வைக்க போகிறாங்க. இடிஎஃப்னு சொல்லி வரும்பொழுது நம்ம டிமேட் மூலமாக மட்டும்தான் அதை வாங்க முடியும். கோல்டு ஃபண்டு தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மூலமாக டைரெக்டாக ஃபிசிக்கல்லையோ இல்லை ஆன்லைன்லேயோ போய் நம்ம வாங்க முடியும். இடிஎஃப்னு நம்ம அன்றையோடைய ட்ரேடிங் ரேட்டுக்கு நம்ம இதில் தான் ஆன்லைனில் தான் டிமேட் மூலமாக தான் நம்ம வாங்க முடியும். டாடா கோல்டு இடிஎஃப்க்கும் ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப், ஆக்சிஸ் கோல்டு இடிஎஃப் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரிட்டர்ன் தான் இருக்கும். 0.5% ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்கும். உங்களோட என்ட்ரி டைமை பொறுத்து அது மாறுபடும். இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் குட் ஆர் நாட் ஃபார் வெல்த் அக்குமுலேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இண்டெக்ஸ் ஃபண்டு நல்லதா கெட்டதா அப்படின்னு இதில் நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு பிகினராக உள்ள வரீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டை பெரும்பாலானோர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 2வது, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இண்டெக்ஸ் ஏறும்போது அதுவும் ஏறும், அதுவும் இறங்கும்போது அதுவும் இறங்கும் அப்படிங்கிறது பரவலான நம்பிக்கை. ஆனால் அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்டும் கேரண்டீடு கிடையாது. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மேலே ஏறும் பொழுது அதுவும் மேலே ஏறும், மார்க்கெட் கீழே இறங்கும்போது அதுவும் கீழே இறங்கும். ஸோ அந்த ரிஸ்க்கு அவங்க எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா, அது ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒர்க்கிங் விமனோ மென்னோ இல்லை ரிட்டையர்டு பீப்புளோ யாருக்குனாலும் இண்டெக்ஸ் ஃபண்டு சூட்டபிள் தான். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவங்க அடிஷ்னலாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அதை மாற்றி அமைக்கிறாங்க. அந்த அதில் உள்ள போர்ட்ஃபோலியோவை ஒன்ஸ் இன் எவ்ரி 6 மந்த்ஸ் தான் மாற்றி அமைக்கிறாங்க. இவங்க என்ன இப்போ டயத்தில் உள்ள நுழையிறாங்களோ அப்போ என்ன இருக்கோ அதுதான் அடுத்த 3 மாதம் 5 மாதம் வரைக்கும் அவங்களுக்கான அந்த லாப நஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அடுத்தபடியாக இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தளவு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி. ஒரு 50 to 60 பைசே தான் எக்ஸ்பென்சஸ் ஆகுது. வேறஸ் ஒரு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு 1.5 rupees வரைக்கும் 1 to 1.5% வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் வருது. ஸோ இந்த 70 காசுலேருந்து ₹1 நான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் வரீங்க அப்படின்னா, அது நிஃப்டி இண்டெக்ஸாக இருக்கலாம், இல்லை மிட் கேப் 250 இண்டெக்ஸாக இருக்கலாம், மிட் கேப் 150 இண்டெக்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸாக இருக்கலாம், இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இந்த லெவலில் தான் கிடைக்கும். ஒரு லாங்கர் பீரியடில் ஆல்ஃபா யார் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, நிஃப்டியை விட ஆக்டிவ் ஃபண்ட்ஸு நிறையா கொடுக்குது. இதுலேயும் ஒரு விவாதம் ஒன்று வரும். ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட 60-70% பெஞ்ச் மார்க்கே பீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அந்த 60-70% பீட் பண்ணலைங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்தளவு அது மாறுபடும். போன வருஷத்தில் ஒன்று பீட் பண்ணியிருக்காது, அடுத்த வருஷத்தில் அவங்களே மேலே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க ஹோல்டு பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை பொறுத்து தான் அது இருக்குது. பை அண்ட் லார்ஜ் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்டோட ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு நல்ல ஃபண்டு மேனேஜர் இண்டெக்ஸை விட ஒரு 3 to 4% கூடுதலாக தான் கொடுக்குறாரு. உங்கள்கிட்ட அவங்களுக்கு ஆகக்கூடிய அந்த 1% எக்ஸ்பென்சஸையும் தாண்டி ஒரு 4%, 5% கூடுதலாக கிடைக்கிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது உங்களை பொறுத்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சார் ஐ எம் ஹேவிங் ஹவுசிங் லோன், இன்வெஸ்ட் இன் எஸ்ஐபி ஆர் க்ளோஸ் ஹவுசிங் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜி அப்படின்றவர் கேட்டிருக்காரு. நான் ஹவுசிங் லோன் வச்சுருக்கேன், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் எஸ்ஐபி வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் இது ஒரு நார்மலான ஒரு கொஸ்டின் கிடையாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுசிங் லோனை தவிர்த்து வேறு என்னென்னலாம் லோன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஹவுசிங் லோனையும் எஸ்ஐபியும் மட்டும் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணோன்னா, ஹவுசிங் லோனுக்கு அப்ராக்சிமேட்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 to 9% இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 12 to 15% ஒரு நார்மலான ஃபண்டில் கிடைக்கும். அதை விட கூட கிடைக்கிற ஃபண்ட்ஸும் இருக்குது. பட் நம்ம ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக எடுத்தோம்னா 12-15% தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். ஹவுசிங் லோனை பொறுத்தளவு நீங்கள்
ஆரம்ப பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட்டு 7 இயர்ஸுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, பெட்டர் நீங்க ஹவுசிங் லோன க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அவுட் கோ பெரிய லெவல்ல குறையும். ஒரு 15வது வருஷம், 20வது வருஷத்துல இருக்கீங்க அப்படின்னா, ஹவுசிங் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப கம்மியா தான் போயிட்டுருக்கும். பிரின்சிபல் தான் அதிகமா அடைஞ்சிட்டுருக்கும். அதனால நீங்க ஹவுசிங் லோன நீங்க க்ளோஸ் பண்ணாம, நீங்க எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது அதிகமான ரிட்டர்ன் தரும். இது 2வது. ஏன்னா இன்னொன்னு ஹவுசிங் லோன பொறுத்தளவு நீங்க இன்கம் டாக்ஸ பொறுத்தளவு நீங்க அதில காமிக்கிறீங்களா இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இத முழுசா சொல்ல முடியும். பட் பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 1 டூ 7 இயர்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா, இட் இஸ் பெட்டர் நீங்க ஹவுசிங் லோன க்ளோஸ் பண்ணிட்டு, நீங்க எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடைசி 5 இயர்ஸ், 7 இயர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அவுட்கோ ரொம்ப மினிமலா தான் இருக்கும். அதனால ஹவுசிங் லோன நீங்க தொடரலாம். அந்த அமௌண்ட்ட எஸ்ஐபிக்கு நீங்க போடலாம். ஒருவேள நீங்க நடுவுல இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு 7 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட ஹவுசிங் லோன் அவுட்கோ என்ன போகுதோ, அதுல ஒரு 10% அடுத்த 10 வருஷம், 15 வருஷத்துக்கு நீங்க சேமிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ரூ. 25,000 ஹவுசிங் லோன் போகுதுன்னா, ஒரு ரூ. 2,500 அடுத்த 10 இல்லன்னா 15 வருஷத்துக்கு எஸ்ஐபியா நீங்க சேமிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க அடிஷனலா சேமிக்கக்கூடிய இந்த ரூ. 2,500 உங்களுடைய பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட்டுக்கு இது ஈக்குவலான அமௌண்ட்டா அது வரும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.